பர்கர் செய்ய போகிறோம். ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெம்ப்டி ஆகிற மாதிரி பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் செய்யறதுக்காக நான் வந்து பர்கர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சீஸ் வந்து மில்கி மிஸ்ட் எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாக்கெட் இருக்குது. ஸோ நம்ம பன்னீர் வச்சு ஒவ்வொரு பாக்கெட்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணலாம். ஸோ வாங்க 1 by 1 பார்க்கலாம். பன்னீர் கட் பண்ணிக்கோங்க. பர்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ பர்கருக்கு வந்து ப்ரஷ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கட் பண்ணிவிட்டு இது வந்து கியூபாக வந்து நான் வந்து கட் பண்ண போகிறது கிடையாதுங்க. கொஞ்சம் வந்து பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பீசஸாக வந்து கட் பண்ண போகிறோம். நான் வந்து இது 4 பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இந்த பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீசஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெலிசாக வந்து வேணும். ஸோ சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்குது. ஸோ இது போல் ஸ்லைஸ் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீருக்கு நான் வந்து 4 கியூபாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் எடுத்துருக்கேன். இங்கே அடுப்பு ஆன் பண்ணிட்டு நான்ஸ்டிக் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ பட்டர் வந்து சேர்த்துருக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு லைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாட்டேஜ் பண்ணிக்கலாம் பன்னீரை. பட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே சால்ட் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து சிம் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது மசாலா போட்டும் போடலாம். நீங்கள் இப்படி கூட வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ லைட்டாக ரெட் சில்லி பவுட்ரு, ஸோ அதுக்கப்புறம் மசாலா பர்கர் மசாலா 1 டீஸ்பூன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு. ஸோ நான் எதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்டே நான் வந்து எதுக்காக சேர்க்கலன்னா பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டரில் லைட்டாக சாட்டேஜ் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கூட அப்படியே பட்டர் வந்து ஹீட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து அப்படி சேர்க்கலை. ஸோ நீங்கள் வேணால் சேர்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ இந்த 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அந்த மசாலாவோடைய நான் எதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு மசாலா போடலன்ற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பன்னீரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பட்டரோடைய சாட்டேஜ் வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம மசாலா வந்து ஃபஸ்ட்டு பன்னீரில் அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டில் வந்து பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கரெக்டாக பண்ண வரலன்னா நீங்கள் மசாலா போட்டுட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண மசாலா எல்லாமே கொஞ்சமாக காடு போட்டு இல்லை வந்து சேர்த்து இதை போல் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் வந்து இந்த 4 பீசஸும் சாட்டேஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த 4 பீசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா அந்த ரோஸ்ட் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது மசாலாவோடு இருக்குது பாருங்கள் எப்படி பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். பர்கர் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ பர்கர்
ஸோ இப்போ பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் அந்த பர்கரை வச்சு. ஸோ நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிடணும்னா மேக்ஸிமம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து 250 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. பட் நாமளே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த சென்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது போல் சென்டரில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் மட்டும் கட் பண்ணாமல் ஒரு கார்னரில் விட்டுடணும். ஸோ நான் வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் போதும் நம்ம கட் பண்ணது. இப்போ அப்படியே எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பர்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுருக்கேன். ஸோ தவா வச்சுட்டு பட்டர் வந்துட்டு தவாவில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்கர் ஸோ நம்ம இப்படி அமைக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உடையக்கூடாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உடஞ்சி போச்சு, 2 சைட்லையுமே உடஞ்சிச்சு. ஹீட் ஆகட்டும். ஸோ ஓரளவுக்கு வந்து சாட்டேஜ் ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை ஓப்பன் பண்ணாமலே நான் அதை அப்படியே வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்படி ஓப்பன் பண்ணாதான் நான் செய்வேன், எனக்கு அது மாதிரி தான் பிடிக்கும். ஏன்னா அடுத்து நம்ம வந்து ஸ்டஃபிங்லாம் வந்து பண்ணிட்டு சென்டரில் அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து சாட்டேஜ் பண்ணது ஓகே. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுப்பு வந்து சீம் பண்ணிக்கலாம். சீம் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ ஸ்டஃபிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 சைடும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் மயோனஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நான் வந்து எடுத்துருக்கேன். தாராளமாக 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டு வந்து நல்லா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதனால் சாப்பிடும்போது நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் 1 ஸ்பூன் வந்து ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இதில் வந்து க்ரீனு, ரெட்டு, ஸோ என்ன நீங்கள் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 பீசஸ் மட்டும் பன்னீர் வச்சுருக்கேன். 4 பீசஸ் வந்து 4 ப்ரெட்டுக்கு வச்சுருக்கேன். ஸோ இது வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் எடுத்துருக்கேன். சீஸ் வந்து சென்டரில் ஓப்பன் வைக்கலையா. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்தோம்னா நம்ம சிசரில் வந்து கட் பண்ணால் கூட சரிங்க, இந்த மாதிரி வந்து ஷார்ப் கரெக்டாக வராது. ஸோ நம்ம இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டலில் இது எடா கூடமாக வந்தால் கூட பரவாயில்ல, நம்மளுக்கு அந்த ஷேப் தான் வேணும்லாம் இல்லை. ஸோ வந்து மெல்ட் ஆயிடுச்சுனாவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போது எனக்கு கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கை க்ளோஸில் வழுக்குது. ஸோ அதனால தான் இல்லை ஆயில் வர இருக்குது, பட்டர் இருக்குது. ஸோ அதனால் ஷேப் கரெக்டாக வரலை. கரெக்டாக வரனாலே அது நல்லா மெல்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அதுதான் மெயினே நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு சீஸை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஒரு ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னொரு சீஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஸோ இது போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ஹீட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருக்கேன். பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 2 பர்கரும் ரெடி. நல்லா ஒன்னோட ஒன்று மெல்ட் ஆகி ஸோ சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. 2ம் அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே வந்து பிளேட்டிங் மாற்றியாச்சு. மாற்றிட்டு அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த பர்கரில் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ ரொம்ப சிம்லே தாங்க இருக்கணும். நான் வந்து எதுக்காக இங்கே வச்சுக்கணும், அந்த பட்டர் இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ அப்படியே வந்துட்டு இது கொஞ்சம் ஜப்பி ஆகிடுச்சு. ஸோ இந்த கேப்பு அப்படியே இல்லை, கேப் மாதிரி. ஸோ இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க. செரி பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது போல் வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போது சும்மா டெக்கரேட்டுக்காக வச்சுருக்கேன். ஸ்டிக்கில் 2 பின் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை போல் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்காக கரெக்டாக இருக்கும். இப்போ பிளேட்டிங் வந்து பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ பர்கர் ரெடி. மயோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெஜ் மயோனஸ் வச்சாச்சு. ஸோ நான் எதுக்கு இங்கே டைரக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து காமிக்கிறதுக்காக தான். ஸோ சூப்பராக இருக்குங்க, நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள், செம்மையாக மெல்ட் ஆகிருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் வந்து செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சொன்ன வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.